நானும் போராடாத பங்கேற்காத போராட்டம் கிடையாது. இப்படி திரும்பி பார்த்தா கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இந்த 15 ஆண்டுகள் இப்படி திரும்பி பார்த்தா எல்லா வெயில், மலை, காடு, பசி, வட்டி, எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணம், எத்தனாயிரம் மணி நேரம் பேச்சு, எதுவுமே பயனில்லை, எதுவும் பயனில்லை. ஆனா என்ன நினைக்க வேண்டியிருக்கு, நம்ம விவசாயி மகன் விதைக்கிறாரு முளைக்கல, மறுபடியும் விதைக்கிறாரு முளைக்கல, மறுபடியும் விதைக்கிறாரு முளைக்கல. ஆனா மறுபடியும் உழுது நம்பிக்கையோட ஒரு விவசாயி விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிலத்தை தரிசு போட முடியாது. சொல்றான்ல, ஒவ்வொரு நாளை அறுப்பதற்கான நாளா கருதாது, விதைப்பதற்கான நாளாக கருது. விதைப்போம். இந்த காலம் நமக்கானது. இந்த காலத்தையும் களத்தையும் நம் கைக்கு நகர்த்தணும். நம்மகிட்ட என்ன இருக்கு? உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, உழைப்பு இருக்கு, வேற ஒன்று இல்லை. திரும்ப அதே உண்மையும் நேர்மையுமாக நின்று கடுமையாக உழைப்போம். களத்தை நமதாக்கும். நம்பிக்கையோடு இவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதும்போது ஐயா கருணாநிதி அவர்கள் எல்லாரும் கடிதம் தான் எழுதிக்கிட்டு இருந்தார். மீனவரை சிறையிலிருந்து விடுதலை செய்யுங்க, அது விடுதலை செய்யுங்க. இவர் புதிதாக வந்திருக்கிறவர் கடிதத்தை எழுதி விட்டு அப்படியே இருந்து விடுவார்கள். வந்த 2வது நாள் இவர் ஒரு கடிதத்தை போட்டு இருந்துட்டாரு. எங்க நான் வர கைது பண்ண சொல்லு பார்ப்போம். கைது பண்ண சொல்ல ஒரு சிங்களம் என் ஊர்ல இருக்க மாட்டான், பூரா புலால் சிறையில் உட்காந்து. அவனுக்கு தெரியும். அதனால இவனை எப்படியும் வரவிட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா இந்த கட்சி மட்டுமா, கார்பரேட் கூட்டாண்மை முதலாளிகள் நம்மளை வீழ்த்துவ நினைப்பார்கள், துடிப்பார்கள். வந்தா மலையை தொடவிட மாட்டான், குவாரியை தொடவிட மாட்டான், மணலை தொடவிட மாட்டான், நீரை விற்காத வெளியில போ, தண்ணி விற்பனைக்கு இல்லைம்பா, பள்ளியை தரம் உயர்த்துவான், கல்வியை தரம் உயர்த்துவான், மருத்துவமனை தரம் உயர்த்துவான், நம்ம வியாபாரம் படுத்துறோம். இது தெரியாதா? நான் 5 விழுக்காட்டு முதலாளிகளுக்கு வந்தவன் அல்ல, 95 விழுக்காடு என் மக்களுக்காக வந்தவன். இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்ற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களை கிளர்ச்சி செய்து போராடுவார்கள் என்கிறார் லெனின். இது நடக்கும். தண்ணி கிடைக்காது, சோறு கிடைக்காது, வேலை கிடைக்காது. இதே வாத்தியார், இதே போக்குவரத்து தொழிலாளி, இதே மருத்துவர், இதே நர்ஸு, இதே செவிலியர்கள், இதே விவசாயி, இதே மீனவ எல்லாம் தெருவுக்கு வருவான். வரும்போது என்னை தேடுவான். நான் அந்த கடை சீட்டு கொடுத்துருக்கான் ஒரு ஆண்டுக்கு, ஏதாவது வேற நாட்டில் போய் படுத்துக்கிறேன். ஆமாம், பேட்டி போப்பா. எளிதாக கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பு தெரியாது. கேட்குற போதெல்லாம் மதிச்சு பேசிட்டு இருந்தோம்ல. ஒன்றுமே பேசாதவரை கொண்டாடுறது, பேசுகிறவனை துண்டாடு. அவரை அப்படி தாங்க பேசிட்டு பாருங்க. எப்படி அதனால